நமஸ்காரா. எல்லாருக்கும் வணக்கம். அடுத்த பன்மையில பார்க்க போறது வந்து நாம், நாங்கள், நீங்கள். இப்போ ஆல்ரெடி ஒருமையில நான், நீ அப்படிங்கிறதுக்கு ஒருமையில நமக்கு தெரியும். அகம் அப்படின்னா நான், பவான், பவதி அப்படின்னா நீ இல்ல நீங்கள், துவம் அப்படின்னாலும் நீ அல்ல நீங்கள். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த வார்த்தைகளுக்கு பன்மையில எப்படி சொல்றது? சோ நான் அப்படின்னா ஒருமை அகம். இதுக்கு பன்மையில வயம். வயம் அப்படின்னா நாங்கள் இல்லைன்னா நாம் அப்படின்னு பொருள். இங்க வித்தியாசம் தமிழ்ல ரெண்டு வார்த்தை இருக்கு, நாம் நாங்கள்னு சொல்லிட்டு. பட் சமஸ்கிருதத்துல வந்து ஒரே வார்த்தை தான் வயம். ஸோ இங்க நாம், தமிழ்ல நாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எதிர் நபரையும் சேர்த்து சொல்றதுக்கு நாம அப்படின்னு சொல்லுவோம். அதே நாங்கள் சொன்னா எதிர் நபர் இல்லாம மற்றவர்கள் என்னை சேர்த்து என்னுடன் சேர்த்து மற்றவர்கள் எதிர் நபர் இல்லாம அப்படின்னா நாங்கள்னு சொல்லுவோம். ஸோ ஆனா அந்த மாதிரியான வித்தியாசமா ரெண்டு வார்த்தைகள் சமஸ்கிருதத்துல இல்ல, ஒரே வார்த்தை தான் வயம். ஸோ வயம் அப்படின்னா எதிர் நபரை சேர்த்தும் சேர்க்காமலும் ரெண்டுத்துக்குமே வந்து வயம் அப்படிங்கிற ஒரே வார்த்தை தான். ஸோ நாம் இல்ல நாங்கள். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து சேம். அகம் சாத்ரஹா, நான் மாணவன். வயம் சாத்ராஹா, நாங்கள் மாணவர்கள் இல்ல நாம் மாணவர்கள். அகம் பாலிகா, நான் சிறுமி. வயம் பாலிகாஹா, நாங்கள் சிறுமிகள். பாலின மற்ற வார்த்தையா இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் அகம் மித்ரம், வயம் மித்ராணி. இல்ல அகம் புஸ்தகம், வயம் புஸ்தகானி, நான் புக்கு நாங்கள் புத்தகங்கள். ஸோ ஒரு புக் வந்து பேசுறது அப்படின்னா இது மாதிரி பேசும். ஆல்ரைட். ஸோ இது மாதிரி பிரயோகம் வந்து சேம். அந்த பகுவச்சன ஃபார்ம்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது அப்படியே வயமோட சேர்த்து நீங்க ஆட் பண்ணி நீங்க சொல்லலாம். ஸோ அகம் சிக்ஷகா, வயம் சிக்ஷகாஹ. அகம் நடஹ, வயம் நட்டாஹ. அகம் நட்டி, வயம் நட்யஹ. இது மாதிரி பகுவச்சனம் ஏகவச்சனம் பிராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து பவான் பவதி, இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு பகுவச்சனம் எப்படி வரும்னு பார்த்தோம்னா, ஸோ இங்க பவான் அப்படிங்கிறது ஆண் பாலினத்தை சார்ந்த வார்த்தை, பவதி அப்படிங்கிறது பெண் பாலினத்தை சார்ந்த வார்த்தை. இப்போ பவானுக்கு பவந்தஹ, பவதிக்கு பவத்யஹ. இங்க நதி நத்யஹ, அதே மாதிரி பவதி பவத்யஹ. நாங்க பவானுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், பவான் பவந்தஹ. ஸோ பவான் நீ, பவந்தஹ நீங்கள், பவதி நீ, பவத்யஹ நீங்கள் பெண்பால்ல. ஸோ பவான் சிக்ஷகः, பவந்தஹ சிக்ஷகாः. பவான் பாலகः, பவந்தஹ பாலகாः. பவான் நடः, பவந்தஹ நட்டாः. பவதி சிக்ஷிகா, பவத்யஹ சிக்ஷிகாः. பவதி நதி, பவத்யஹ நத்யः. பவதி பக்தா, பவத்யஹ பக்தாः. ஸோ பவான் சமர்த்தः, பவதி சமர்த்தா. பவந்தஹ சமர்த்தாः, பவத்யஹ சமர்த்தாः. பவான் பக்தः, பவதி பக்தா. பவந்தஹ பக்தாः, பவத்யஹ பக்தாः. அங்க பக்தாக ரெண்டுமே சேமா தான் வரும். ஸோ இப்போ புரியுது நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம பன்மையில எப்படி வார்த்தைகள் தனியா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த வார்த்தையை நம்ம சேர்த்து சொல்றது ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்கப்புறம் நீ இல்ல நீங்களுக்கு அதுக்கு வந்து இன்னொரு வார்த்தையை பார்த்தோம் ஒருமையில, அது வந்து துவம். ஸோ இதுக்கு வந்து பன்மையில எப்படி வரும்? யூஎம். துவம் அப்படின்னா நீ, யூஎம் அப்படின்னா நீங்கள். ஸோ சேம் எக்ஸாம்பிள்ஸ். துவம் சிக்ஷகா, நீ ஆசிரியர். யூஎம் சிக்ஷகாஹ, நீங்கள் ஆசிரியர்கள். துவம் நடஹ, நீ நடிகன். யூஎம் நட்டாஹ,
நீங்கள் நடிகர்கள். துவம் பக்தः, நீ பக்தன். யூயம் பக்தாः, நீங்கள் பக்தர்கள். ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க வந்து தமிழ்ல வந்து ஒரு ப்ராக்டிஸ் என்ன இருக்கு அப்படின்னா, மரியாதையோட பேசுறதுக்கு வந்து பகுவச்சன பிரயோகம் பண்ணுவோம். பட் இங்க சமஸ்கிருதத்துல வந்து அப்படி இல்லை. ஸோ ஒரு நபர் இல்ல ஒரு பொருளா இருந்தா ஆல்வேஸ் அப்ப எப்பவுமே வந்து ஒருமை தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி 3 அல்லது 3க்கு மேற்பட்ட நபர்களா இருந்தா அப்போ வந்து ஆல்வேஸ் எப்பவுமே யூஎம் இல்ல பவந்தஹா பவத்யஹா அதுதான் வரும். ஆல்ரைட். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஷார்ட் எக்ஸசைஸ் பண்ணலாமா? ஸோ நீங்க வந்து இந்த 3 கேட்டகரியிலையும் இல்ல 4த்துக்குமே வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். மினிமம் இல்ல அதிகபட்சம் உங்களால் எவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல முடியுமோ நீங்க சொல்லலாம். अहं गायकः वयं गायकाः ம், भवान् चित्रकारः भवन्तः चित्रकाराः भवती नर्तकी भवत्यः नर्तकाः நர்த்தக்யः. नर्तक्यः ம், त्वं पाचकः பாச்சகः. पाचकः यूयं चित्रकारः சித்திரகாராः. चित्रकार ம், அர்ச்சகः. अहम् अर्चकः वयम् अर्चकाः ம், ஆரக்ஷகः. त्वम् आरक्षकः यूयम् आरक्षकाः ம், பாச்சிகா. त्वम् पाचिका यूयम् पाचिकाः ம், உத்தமம். अहं बालकः वयं बालकाः ம், भवान् नायकः भवन्तः नायकाः ம், भवती भक्ता भवत्यः भक्ताः ம். त्वं वृद्धः துவம் விருத்தः. त्वं वृद्ध यूयं वृद्धाः ம், உத்தமம். சதுரः. त्वं चतुरः यूयं चतुराः ம், லேகிகா. लेखिका ம், भवती लेखिका भवत्याः பவத்யः. ம், भवत्यः लेखिकाः யுவதி. भवती युवती भवत्यः युवत्याः யுவத்யः. युवत्यः ஆ, युवत्यः யா, உத்தமம். अहं छात्रः वयं छात्राः भवान् शिक्षकः भवन्तः शिक्षकाः भवती गायिका भवत्यः गायिकाः त्वं भक्तः यूयं भक्ताः ம், மகாராஜः. भवान् महाराजः भवन्तः महाराजाः தேவி. भवती देवी भवत्यः देव्यः சதுரா. भवती चतुरा भवत्यः चतुराः ம், பர்வதः. भवान् पर्वतः भवन्तः पर्वताः अस्तु. अहम् अध्यापकः वयम् अध्यापकाः भवान् चालकः भवन्तः
चालकाः भवती चालिका भवत्यः चालिकाः त्वं नर्तकः यूयं नर्तकाः ईश्वरः भवान् ईश्वरः भवन्तः ईश्वराः नरः त्वं नरः यूयं नरकाः नराः नरा दुष्टः भवान् दुष्टः भवन्तः दुष्टाः दुष्टा दुष्टा भवती दुष्टा भवत्यः दुष्टाः उत्तमम् अहं पाचकः वयं पाचकाः भवान् चित्रकारः भवन्तः चित्रकाराः भवती देवी भवत्यः देविकाः देव्यः देव्यः ओके देव्यः ओके त्वं सौचिकः यूयं सौचिकाः वैद्यः की எப்படி யூஸ் பண்ணவும் மகோதயா त्वं वैद्यः यूयं वैद्यः ரெண்டுமே அப்படிதான் வருமா यूयं वैद्याः वैद्याः रामः रामाः वैद्यः वैद्याः ओके यात्रिकः यात्रिकः भवती यात्रिकः न भवत्यः यात्रिकाः न न न यात्रिकः पुंलिङ्गशब्दः ओके भवान् यात्रिकः भवन्तः यात्रिकाः यात्रिका भवती यात्रिका भवत्यः यात्रिकाः वृद्धः त्वं वृद्धः यूयं वृद्धाः मूर्खः भवान् मूर्खः भवन्तः मूर्खाः भिक्षुकः भवान् भिक्षुकः भवन्तः भिक्षुकाः उत्तमम् भवान् सैनिकः भवन्तः सैनिकाः भवती सीता भवत्यः सीताः அப்படின்னு நிறைய சீதா இருக்கிறதா இல்லையா त्वं माता यूयं माताः पाण्डवः भवान् पाण्डवः भवन्तः पाण्डवाः कौरवः भवान् गौरवः गौरवः इल्ल कौरवः गौरवः इल्ल कौरवः कौरवः भवान् कौरवाः दासः दासः भवान् दासः भवन्तः दासाः ज्येष्ठः भवान् ज्येष्ठः भवन्तः ज्येष्ठाः जननी भवती जननी भवत्यः जनन्यः पुत्री भवती पुत्री भवत्यः पुत्रियः पुत्रियः अस्ति ஸோ இந்த வீடியோல ட்ரை பண்ற எக்ஸசைசஸ் சென்டென்சஸ் எல்லாமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணுங்க, நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நீங்க லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம். இல்ல நீங்க அந்த டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி லைவ் எக்ஸசைசஸ்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதே மாதிரி வீடியோஸ் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா
இந்த சேனல் sanskrit.today சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.